செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர மணிய உரை விகட சக்கரனை பதம் போற்றுவாம். எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள் கந்தா கடில்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே போதமுரு சூத முனி புகன்ற காந்த புகழ்கடலில் படிந்ததனுள் பொருளாதான மேதனுவன் புனலருந்தி வையம் உய்ய வெய்யருயற்பரவி எனதீர சாதவிழ் பூம்பொழில் காஞ்சி கோட்டிலேறி சலரி அமுதினகசன் தமிழரான காதன் மழை பொழிந்த அருட்கொண்டதான கட்சிய பண்பாத மலர் உச்சி வைப்பா கமலனு கார்முகினது கண்ணனு நன்னுக கரிய மனநேயமக்கு வெளிப்படாயின் உயன்றழல் வெளிப்பட்ட எந்த திமிலனான் மறைதே திருப்பெரும் தூரையில் செடுமலர் கூறுந்த மெவியதே அமலனே அடியேன் அதறித்தழைத்தான் அதந்துவே என்று அருளாயே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதே. அருட்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று கந்தபுராணத்திலே சூரன் தேவர்களை தண்டம் செய்வடலம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். சூரபனுடைய தங்கை அசமகி என்கின்ற ஒரு பொல்லாத குணமுடையவள். அவதான் இந்த ஒரு கந்தபுராணத்தை கொஞ்சம் நன்றாக தொடக்கி வைக்கிறார். அவளால் ஆரம்பமே சூர்பனக ராமாயணத்தில் தொடக்கி வச்சால அது மூலம். அதனால அவன் இந்திராணியை பற்றி இருக்க மாகாளன் அவனுடைய கையை வச்சுட்டார். அவளோடு கூட வந்த தும்மிகையையும் வச்சுக்கிட்டார். வெட்டின பிறகு அளவில்லாத வேதனை அடைந்தார். அதன் பிறகு தன்னுடைய தமையனாகிய சூரபன்மனிடத்தில் சொன்னாள். அப்படி சொன்ன உடனே சூரபன்மன் யார் வெட்டினவன் என்று கேட்டான். தேவேந்திரனுடைய ஆளாக இருக்கிற ஒரு தேவர்களிலே ஒருவன் வெட்டினான். நன்றாக பெயர் தெரியாது, விளாசம் தெரியாது என்று சொன்னான். சொன்னதை கேட்ட உடனே அவனுக்கு வந்த கோபம் அளவில்லாத கோபம். அது ஒரு 20 வாட்டில் ரொம்ப நிற்கிறார். என்ன தன்னுடைய தங்கை 1008 அண்டங்களுக்கு அதிபதியாக இருக்கிற சூரபனுடைய தங்கையும் கையை ஒருத்த வெட்டினதால 1008 அண்டங்களுக்கு உன்னுடைய ஆட்சி என்றால் அவனுக்கு எப்படி இருக்கும்? அதை ரொம்ப நல்லாவே பார்க்குறாங்க. அவன் வெட்டினவன் உன் கையை வெட்டினான்னா என் கையை வெட்டினான் அப்படின்னு என் கையை வெட்டின மாதிரி தான். அதனாலே அளவில்லாத வேதனை அடைந்தான். அப்படி வேதனை அடைந்து அதற்கு பிறகு பானுகோபன் வருகிறான். பானுகோபன் தான் அவனுடைய புத்தரனில் மிகவும் திட்டிக்கார்.
சூரியனை சிலை வைத்தவன். புக்கா காலை நக்க காலையில் காலூரும் வார்களல் நரல மக்கள் தங்களில் பானுகோபப்பெயர் வலியும் செக்க ரங்கியர் கலந்து தன் தந்தமன் செவ்வே புக்கு வந்தனை செய்து நின்று என புகழ்வான். அவன் அளவில்லாத கோபத்தில் இருக்கும்போது பானுகோபன் வந்தான். அப்படி ஐய கேள்மதி நமது குற்றேவலால் அழுங்கி நொய்ய நுள்ளமோடு இந்திரன் கரந்தனன் சுரரும் நொய்யர் இத்தொழில் நினைப்பதும் செய்யலர் நுங்கை கையிழந்ததன் மாயமோ உணர்விலேன் கவர்ந்தேன். நம்முடைய குற்றேவலை நம்ம சொன்ன வேலையை கேட்டுக்கிட்டு நம்ம வீட்டிலே நம்ம ஜனங்களுக்கு பணி செய்து கொண்டிருக்கின்ற தேவர்கள் இதை செய்ய மாட்டாங்க. அதற்கு மேலே இந்திரனால ஒளிந்து கொண்டு திரிகிறார்கள். மற்ற தேவர்கள் எல்லாம் நினைக்க கூட மாட்டான். இவருடைய கையை வெட்டினதை நினைச்சா எனக்கு மாயமா தெரியுதுன்னா வெட்டுறதுக்கு அவ்வளவு தைரியம் உள்ள ஆட்கள் கிடையாது. கையை வெட்டுறதுன்னா சாதாரண ஒரு அடி அடிக்கா போனாண்டா அது வேறு. கையை வெட்டிட்டாங்க அதை சொல்றான். இது எப்படி இருக்குதுன்னு கேட்டா, ஒரு மலடியானவள் பெற்ற புத்திரன், மலடி பெற்ற புத்திரன் அவன் வானத்தில் இருக்கிற சந்திரனை எட்டி பிடித்தான் என்றது போல இருக்குது. ஓமன் மலடிக்கு புள்ள இருக்காரு. இது அது மாதிரி இருக்குதுங்கிறான் இந்த கதை. இப்படியே இவளை திட்டினது மலடி, ஒரு மலடியினுடைய புள்ளை. மலடிங்கும் போதே பிள்ளை இல்லைன்னு அர்த்தம். மலடியினுடைய ஒரு பிள்ளை ஆகாயத்துல போற சந்திரனை எட்டி பிடிச்சது மாதிரி இருக்குது. இது அதுவும் நடக்கிற காரியம் இல்லை, இதுவும் நடக்கிற காரியம் இல்லை, ஆனா நடந்திருக்கு. அதனால இது பெரிய ஒரு அதிசயமா இருக்குது. அந்தரத்துல இருக்கிற ஒருவன் இந்த மாதிரி செய்திருக்கிறார் என்று சொன்னால் இது ஆச்சரியமா இருக்கிறது. வலியரா பந்தி வச்சிடு கான்மொழி எட்டி வாழ்ந்தவன் இந்துவை கரம் கொண்டவன் என்பது ஒரு இயல்பு. அந்தரத்தில் ஒருவனே ஈரையவர் அங்கே சிந்தியுற்றன என்று நீ உரைத்திருந்தனே வலியராகியே புரிந்தனர் மற்றவர்கள் மெலியல் ஆற்றனை வெகுளும் சகமை நீவினரும். அதனாலே அப்படியே அவங்க செய்திருந்தால் வெட்டி இருந்தாலும் கூட அவனெல்லாம் மிதியர்கள். உன்னுடைய ஆற்றலை பார்க்கும்போது அவனெல்லாம் சும்மா அப்பாவிகள். யாரும் தேவரெல்லாம் ஒரு அப்பாவிகள். அவனை ஒரு பொருளாக நினைச்சு நீ கோபப்படுறது பொருத்தமல்லாங்க. அது பணுவோம். மனித ஒளிதருங்கடல் மீன் சுமந்து உண்பணி உழந்தார் அரியர் அல்லது ஆண்டகையார் போலோ அணையர். உன்னுடைய பணியை செய்து கொண்டு உனக்கு பயந்து கொண்டு மீன் சுமந்து கொண்டு போட்டுக் கொண்டாங்க. மீன் கடல்ல கொண்டு போய் கடல்ல இருந்து எடுத்து வந்து வீட்டில் போட்டுருங்க. நீ பிரம்மாவை கோவிக்கலாம், உன் ஆற்றல் விஷ்ணுவை கோவிக்கலாம், அதுக்கு மேல சிவனை கோவிக்கலாம். இந்த அப்பாவிகளை கோவிக்கிறது ஓம் பெருமைக்கு பொருத்தமல்ல. நரவர கமலத்தனை வெகுளினும் நாரத்து உரையுள் வைகிய முகுந்தனை வெகுளினும் உம்பர் எரிமுனத்தட இறைவனை வெகுளினும் இயல்பு சிறிய தம்மையும் முனிதியோ பெருமையை சிறந்து முத்திரப்படும் தேவரே அல்லது முனிவர் எத்திரத்தின் அறியந்தோடு இளையர்க்கும் இணைத்தே சித்த முற்றிடும் வெகுளியேற்று இறுதி இன்னொரு கைத்தானந்தனை இளந்தொழில் பயிறுவன் கல்வி விஷய வாழினார் இங்கிவர் கரந்தரை விட்டு அசைவில் ஆடவன் தன்னை நின்னுலத்தின் மாதளித்த சதியை இந்திர கல்வனை தம்முயிர் தமக்கு வசையில்லாததோர் அமரரை பற்றி நண்படவே. அதனாலே இந்த கையை வெட்டினவனை உனக்கு மயக்கத்தை தந்த அந்த சதியை இந்திரனாகிய திருடனை
எல்லாரையும் பற்றி கொண்டு வந்து இழுத்து கொண்டு உனக்கு முன்னால் விட போறேன், நீ கவலைப்படாது. அந்த முற்றிலர் அரைகு மறைகு வரையினில் ஆகிற இன்றும் மாறும். இப்ப அந்த நம்முடைய அத்தையை கை வெட்டினான் பாரு, அந்த இடத்துக்கு போறேன். அங்க இல்லைன்னா உலகம் முழுவதும் நான் தேடி கொண்டாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் அவனை பிடிச்சு கொண்டு வந்து உனக்கு முன்னால் இருக்காங்க. எங்கு நாடு அணையர்வான் துறக்க நாடி செங்கணர் கூட அழிக்குவன். தேவலோகத்துக்கு போய் தேவலோகத்துக்கு நெருப்பு வச்சாங்க. அமரன் தரத்தை மங்கைமாரோடும் பற்றி ஒரு கண்ணலின் வருவேன் ஈதியால் விடைத்தம் எனக்கு என்று நின்றப்ப, அதனால உடனே எனக்கு உத்தரவு அப்படின்னு நான் பாடுவோம். சொன்ன உடனே சரி நீ சேனையோட புறப்படுற அப்படின்ட்டான். அவன் 4 வகை சேனையோடு புறப்பட்டான். வேண்டிய ஆயுதங்களை எல்லாம் எடுத்தேன். ராஜா கஜ தொடங்கப்பட ஆதி கூட பல வீரர் கூட புறப்பட்டான். அப்புறம் பரமாவை கூப்பிட்டான். பரமாவை கூப்பிட்டு இவளுக்கு கையை கொடு, அவளுக்கு கையை கொடுனா 2 பேருக்கும் கையை கொடுத்துட்டாரு பரமா. அதற்கு மேல என்ன பண்ணான்னு தெரியுமா, அந்த துன்முகை என்கின்ற அந்த அசோரியோடு போன தோழி அவளை பாதுகாக்க போச்சோன்னான். அந்த விஜயனவன் எங்க இருக்கிறான் அந்த இடத்தை காட்டுவதற்காக அவளை போச்சோன்னான்னு கூட போய் சொல்லிட்டு சில ஏவலர்கள் காவலர்களை கூப்பிட்டான். சொல்றோம் கூப்பிட்டு இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இந்த திசை திக்குப்பாடு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க. சூரியன் சந்திரன் மற்ற தேவர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. அவெல்லாம் இந்த தினந்தோறும் கோயிலுக்கு தான் இருந்தாங்க. சூரியன் சந்திரன் தெரியாத விஷயமே இருக்காதுல்ல, அவன் கூப்பிட்டுவாங்க. உடனே போய் சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் அந்த காவலுக்கு போய் கூப்பிட்டு வந்துட்டான். கூட்டிகிட்டு வந்து முன்னாலே நின்னா சூரியப்பா சூரியன் இருக்குல்ல, வியக்கு நஞ்சினான் கதிர் முதல்வோர் தமை விடியா அயற்கை இன்றியே வானிடத்திரி நீர் அறியா இயற்கை ஒன்றில்லை. சூரியன் சந்திரனை பார்த்து கட்டாச்சு உரப்படுறது. நீங்க வானுலகத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது. நடக்கிற விஷயம் கூட உனக்கு நன்றாக தெரியும். எங்கைதன் செங்கையை எரிந்தோன் செயற்கை காணுதில் வருதினை திருந்ததன் செய்தி. என்னுடைய தங்கையை வெட்டினான் அல்லவா, அப்போது உனக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிந்து கொண்டு அவனையும் நீ கண்டிக்காம என்னிடத்திலே சொல்லாமல் இருந்ததுனால அப்ப அவனுக்கு நீங்க உடன்பாடாக இருந்தீங்க. எங்க ஆட்சியில என்னுடைய ஆட்சியில வேலை பார்க்கிற நீங்க அவனுக்கு உடன்பாடாது. அது வைக்கணும். இடையல் தன்கரம் குறைத்துடு எமயவன் உயிரை கலைதல் செய்திலே அல்லதில் அணையனை கட்டி தலை செய்து இவ்விடை குழந்தை வெட்டினவனை அங்கேயே நீங்கள் தண்டித்திருக்கணும். உங்களால் முடியலைன்னா அவனை கட்டி கொண்டாந்து விட்டுருக்கணும். இதுவெல்லாம் செய்யவில்லை. விளைவை எமக்கு உரைக்கிறேன். அதற்கு மேல சமாதானத்தை நட சொல்லியிருக்கணும். நியாயம் தானே கேட்கறது சொல்லியிருக்கோம். அதுவும் சொல்லவில்லை. மரத்திரத்தினால் எங்கேதன் கையையோர் வலியோன் குறைத்ததற்கு நீர் அகத்தரை அல்லது குறிப்பிடும். கையால் என்னுடைய தங்கையை வெட்டினவனுக்கு நீ உடன்பாடாக இருக்க, அவனுக்கு நீ சொந்த காரணம் இருக்கிற புறத்தர் அன்று நம் ஆணையாளி தொழில் புரிவீர் முறைத்திறங்கொல உங்களுக்கு இதுவன மொழிந்தான் நீதி இல்லவன் இங்கே உழைத்தலும் நிறுவ ஏது எங்களை விழலை இங்கு கரத்தை காது வாழ்ந்ததை கண்டில இந்து செல்கதியின் மீது சென்ற விழி என உரைத்தனம் உண்டு. அதனாலே சுவாமி எங்களை கோவிக்காதே, நாங்க ரூட்ல நேரம் பார்த்துட்டு போவோம். அந்த பக்கம் இந்த பக்கமெல்லாம் பார்க்கற வேலை இல்லை, எங்களுக்கு தெரியாது, எங்களை கோவிக்க மாட்டோம். நாங்கள் செல்லுகிற ரூட்ல கரெக்டா போகணும் இல்லை அப்படின்னா சூரியன் முதலானவர்கள்லாம் துண்டமாகிய இவள்கரம் துணிபட்ட செய்கை கண்டியலார்களாம் அப்படின்னு சொன்னதை ஒத்துக்கலை. அது சூரபுரம் ஒத்துக்கலை. என்னுடைய தங்கையை வெட்டினது இந்த சூரியன் முதலானவர்கள்லாம் தெரியாது. சென்ற கண்கள் அவங்க போற பாதையில தான் கண்ணு போச்சான். கண்ட சஞ்சையில் அழகிருந்த அணையறையெல்லாம் தண்டல் இல்லதோர் சிறை புரிவத்திறன் கல்வி. அதனால எல்லாத்தையும் ஒன்றி உள்ள போடும். சூரிய முதலானவர் எல்லாத்தையும் சிறையில் போடும்.
தினகரன் முதலினோர் சிறையில் புக்கது வெறுங்கடி சிலரை தவை உரித்து நீ துணை வரும் மருத்துவர் தொகை எத்தம்மன முடிவுடு தூங்கினு முடிவில் ஆற்றலாம். அதனால இந்த வாயு தேவர் காம்பாது காற்று காற்று அவன் எங்கேயும் அயால் சுற்றிட்டாலே கிடையாது. காற்று இல்லாத இடமே இல்லை, எல்லா இடங்களையும் அவரை கூட்டிட்டு வந்தான். வாயு தேவன் தான். சரி, ஈற்றினை இழைத்திட இருக்குங்கால் இலை சீற்றமுடவனும் சிறையில் வெட்டினான். உங்களுக்கு என்னுடைய தங்கையை வெட்டினானே அது உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது சாமின்னா நான் ஒத்துக்க மாட்டேன், இவனையும் கொண்டு சிறையில் கொடுத்து. அதுக்கு மேலே அட்டனுக்கு பாதங்களை போட்டா எல்லாத்தையும் முடிச்சு சிறையில் போட்டான். தேவர்கள் எல்லாரையும் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் சிறையில் போட்டான். அதுக்கு மேலே அந்த காவலர்களை விட்டு இந்த தேவர்கள் எல்லாம் சிறையில் இருக்கிறவங்களை எல்லாத்தையும் தண்டிக்க வந்தான். தண்டிக்க சொன்னான்னா சிலரை காதை இருக்கான், சிலர் மூக்கம்பு இருக்காங்க, ஒரு சிலர் கையை வெட்டினான், காலை வெட்டினான். இப்படிப்பா சிற்சிலர் தமது நாவை செங்கையை செய்திட்டார், சிற்சிலர் துண்டன் தன்னை செவிகளை கிழக செய்தான், சிற்சிலர் மருமன் தன்னை சிறுபுறத்தோடு உய்வித்தார், சிற்சிலர் தோளை சென்னியை செய்திட்டார். எரிதது களக்கால் சூரன் இத்திரம் பல்தண்டங்கள் முறையினர் செய்து சீய முழுத்தனி தவிசில் தீர்ந்து விரல்களா இளைய செல்ல விடை கொடுத்த அயனை நோக்கி மறைமுனி கூதி என்ன மற்றவன் நெய்ய சொல்றான். அதனால இப்படி எல்லாத்தையும் தண்டம் செய்ய சொல்லிட்டு பிரம்மாவுக்கு நீ போய் வேலை ஓய்வு எடுத்துக்கான பிரம்மாவை. அப்ப பிரம்மா சொன்னாரு, பிரம்மாவுக்கு பேர் அது அவனை பணிந்து அவன்கிட்ட குனிந்து சொன்னாரு, இந்த மாதிரி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை எல்லாம் சிறையில போட்டினா உலகம் நடக்காது, உனக்குத்தான் குறையாது. உலக செயல் நடக்கல, ராஜாவுக்கு தானே குறை சொல்லுவாரு. அதனால அவனை எல்லாம் வெளியில விட்டு அவன் கொலையெல்லாம் பொறுத்துக்கோ அப்படின்னு பரவாயில்ல கேட்டுக்கிட்டாரு. அப்படி சொன்ன உடனே சரின்னு ஒத்துக்கிட்டு அவங்களெல்லாம் சூரிய முதலானவங்கள வெளியில விட்டுட்டேன். பட்டத்தேவனெல்லாம் உள்ளே போட்டான். வன்றடை உற்றோர் தம்மை மன்னவர் மன்னன் பாரா இருந்து நம் பணியில் நிற்றி இந்திரனோடு சேர்வையில் ஆறும் இந்திரங்கச்சர் சேர்ந்திராட்டியம் அந்த தேவனோட புத்திரம் சென்றிடு உங்கள் தொன்மை செய்திடவென்னா அன்னோ நன்றிது புரியுதுன்னா நயமொழியில் உகந்து போனார். நல்லது சுவாமி நாங்கள் இந்த மாதிரி சாப்பிட நடந்துக்கிறோம் அப்படின்னு சூரியெல்லாம் கூப்பிட்டு. அதுக்கு மேலே மற்றவர்களுக்கெல்லாம் விடை கொடுத்தேன். ஏழைத்தான தன்னுடைய மாளிகையில் போய் கொஞ்சம் அமைதியாக ரெஸ்ட் எடுத்தா. அது சூழல். அதுக்கு மேலே அந்த பாலங்கோவன் ஆயிரக்கணக்கான சேனங்களோடு புறப்பட்டேன். வெள்ளம் நிறைத்தெழுதானவன் 100,000 பதித்தொகை அன்னதை பாதி தேர்தலி உரைத்த கட்டானையோடு உள்ளே ஏகினான். திருத்தக இறங்கியை சிறையில் ஊற்றினான். இப்படியா ஏழை சென்ற ஏழை நேராக அந்த துணியோடு சீர்காழிக்கு வந்தான். சீர்காழியில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. சீர்காழிக்கு வந்தேன். அந்த துணியை கேட்டேன். அந்த இந்திரனுடைய ஆள் இருந்தது, வெட்டினது எந்த இடம்னு கேட்டேன். அவைய காமிச்சா அங்கே போனேன். அங்கே போய் அந்த சோலை முழுவதும் தேடி பார்த்தேன், யாரும் இல்லை. சோலையெல்லாம் காலியும் பண்ணிட்டேன். சோலையெல்லாம் சேனைகள் எல்லாம் காலியும் பண்ணிடுச்சு. அவன் பயந்துக்கு முன்னையே இந்த இடத்துல இருந்தால் கண்டுபிடிப்பான்னு மேற்கொலைக்கு போட்டான். முன்னையே அது இந்திரனா இந்திராணி. அப்படி அந்த சோலையெல்லாம் காலி பண்ணிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற ஊர் போக்குவரத்து எல்லாமே தேடி விட்டு மேலே பொன்னுலகத்துக்கு போனான். தேவலோகத்துக்கு போனான். அங்கே போய் எழுந்திடு முனிவினர் இமைக்கும் ஒவ்வொழல் வலிந்திடு கண்ணினர் மடித்த வாயினர் கழிந்து திறனினர் ககனவானர்கள் அழிந்திடு ஆர்ப்பினர் அவங்களை எழுதினார். அளவில்லாத வேகத்தோடு கோபத்தோடு தேவலோகத்துக்குள்ள புகுந்தான். அப்படி தேவலோகத்துக்குள்ள புகுந்த அங்கே இருக்கின்ற தேவரெல்லாம் கலங்கி போனார்கள். ராட்சச கூட்டம் புகுந்ததுனாலே எல்லாம் கலங்கி போனார்கள். கலங்கி
அற்றமில் வலியறை சிறியராயினோர் பற்றிடின் மேல் நதி பாலராவாரார். வெற்றி உள்ள அவுணர்கொள் வேலத்தின் குலாம் சுற்றிய பறவையில் துறக்கம் புக்கவே. இப்படி எல்லாம் சென்றார்கள். அப்படி சென்ற போது அந்த தேவ கூட்டங்கள் சில பேர் போய் பாதுகோவன் ராட்சச கூட்டத்தோட வந்துட்டான், அவன் சேனையோட வந்துட்டான் அப்படின்னு ஜெயந்தன்கிட்ட சொன்னார். ஜெயந்தன் தான் இந்திரனுடைய மகன், அவன் தான் அங்கே இருக்கிறான், தேவலோகத்தை காத்துக்கிட்டு அங்கே இருக்கிறான். அப்படி இருக்கும்போது செந்தோட விழுந்தாரான் இச்செய்கை நிகழ செந்துகளும் அந்தோ என்று பதைவதையா அலமந்தேங்கி அறிவழிந்து வந்தான் பானு பகவனா மாவான் மகவான் செம்மல் உருவானன் நொந்தோடினர் போய் உரைக்கிடலும் அனையோன் இறையன் ஓடுகின்றான். அப்படி சென்று சொன்னார்கள். சொன்னபோது பானுபவன் ரொம்ப கலைஞனான். தந்தையும் இல்லை, தாயும் இல்லை, இன்னும் பல பேர் ஓடி போய்விட்டார்கள். கூட்டமே தேவலோகத்தில் கூட்டமே இல்லை, சில பேர் தான் அங்கே இருந்துகிட்டு தான் பயந்து. இப்படி இருக்கும்போது இவ்வளவு ராட்சச படையில் வந்து விட்டால் நாம் என்ன செய்யறது என்று கலைஞர் அது செயல்தான். எந்த யாரும் குறவனில்லை இமையோர் முடிவில் பலனில்லை தந்தோ எம்மோ இங்கில்லை தனியே நும்மோடு இருந்தனால் அந்த அசுரன் சென்றமையும் அல்லல் புரியும் தரம் போலும் முந்தை விதியை அறிவேனோ என்னோ என்று முடிந்துவிடுவேன். பாடின்றோங்கு திருநீங்க பயந்தோர் கறக்க பழிவேலை வீடின்றாக தவறுவறிய வெஞ்சூர் முதல்வன் படி போற்றி ஈடின்றாகி இப்பகல்கார் இந்த நகரத்திருந்தேனால் கேடின்றாக எஞ்சீகன் கிளத்தீர் குறைதீர் உழைத்தீரே என்றெல்லாம் சொல்லி இப்பொழுது அவங்களோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது என்கின்ற தீர்மானம் பண்ணிக்கிட்டான். இவனுக்கு படை இல்லை, எல்லாம் கலைஞ்சு போச்சு. அதனால இப்பொழுது என்ன செய்யறது? போவதில்லை யாண்டு இனி புலம்புமாறும் இல்லை. அதனாலே நம்ம தேவலோகத்தை விட்டு ஒடிஞ்சுட்டு ஓடவும் முடியாது. அதுக்கு மேலே புலம்பியும் பிரயோசனம் இல்லை, புலம்பியும் பிரயோசனம் இல்லை. ஆவதில்லை வருவதெல்லாம் அடைய அன்றி அகலும். அதனால என்ன நமக்கு வரணும்னு அது வந்தேது, அது அகலாது. நமக்கு வர வேண்டி நமக்கே வேற போகாது. நமக்கு வர வேண்டியது நமக்கே, நமக்கு வராதது வராது, வருவது வந்தே. ஆவதில்லை வருவதல்ல அடைய அன்றி அகலுவதும் ஈவதில்லை அவருக்கு வரின் இறங்கி புகழ்வது இலையிருந்து சாவதல்லால் உந்துடுதல் இரண்டே உந்தி தெரியும். யாரே எதிரி வந்தான்னா அந்த எதிரிகிட்ட சாமதான வேத தண்டமும் 4 வரை. சாமதான வேத தண்டம்னு சாமம்னா சமாதானம் பேசுறது, உறவு பேசி அவனை சரி பண்ணி போய் சொல்றது, ஜெயிக்கிறது. தானம்னா பொருள்களை கொடுத்து அது மேலே அந்த பொருளுக்காகவே சரின்னு போறது. அப்புறம் பேதம்னா விரோதம் பண்ணிக்கிறது. அந்த விரோதமும் முடியலைன்னா அதுக்கு மேல யுத்தம். இப்ப சாபத்துக்கும் வழி இல்லை, சமாதானத்துக்கும் வழி இல்லை, தாரத்துக்கும் வழி இல்லை, பேரத்துக்கு வழி இல்லை. சண்டைன்னா யுத்தத்துக்கு தான் போகும். இப்ப அவனோட யுத்தத்துக்கு போய் வெற்றி பெறுவது அல்லது சாபம், வெற்றி அல்லது சாபம். சாவதல்லால் உயிர்ந்திடுதல் இரண்டே உதி தமிழேற்கு அஞ்சேன் நொன்னோ அவர்க்கினியான் ஆகி பொருளா கொள்ளாதார். அதனால இனிமேல் அவனுக்கு பயந்து ஆக போறதில்லை என்று எண்ணி தஞ்சே நஞ்சே உருவும் தீங்குறினும் நடுக்கஞ் செய்யார் இடப்படியார் தஞ்சே வகத்தின் நெறிவிளையார் அஞ்சே போல தாரவரும் வெஞ்சேனைகளை பெற்று செல்வேன் வெல்வேன் பலரை கொள்வேன். அதனாலே நான் இப்போ ஊக்கத்தோடு சண்டைக்கு போக போறேன், பல பேரை கொல்ல போறேன், ஜெயிக்க போறேன் அப்படின்னு தைரியம் பண்ணிக்கிட்டு சொன்னேன். அது உண்மையான தைரியம் அல்ல, உண்மையான தைரியம் அல்ல. அந்த வேலைக்கு தான் பண்ணி ஆகணும், தைரியப்பட்டாகணும் அப்படின்னு பேசி அதுக்கு மேலே நான் சண்டைக்கு போறேன். தேவ கூட்டங்களை எல்லாம் பார்த்து சொன்னேன், நீங்க வர்றதுக்கு இஷ்டமா இருந்தா என்னோட வாங்க, இல்லை உங்களால முடியாதுன்னா நீங்களும் ஒழிச்சு ஓடிப்போம்.
நான் அப்படி போக முடியாது, போய்தான் அவங்க அப்படின்னாரு. சிறு வீரமுடன் அவர் கூறுவார் செல்வன் நீர் எவர் போற்றி போற்றி வருவீர் வம்மின் வல்லாது வல்ல இன்னே வழி கொள்வி. அதனால வருவதற்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா, உங்களுக்கு பயமா இருக்குதுன்னா நீங்க எந்த பக்கமும் போய் பழச்சு உங்க மேல நான் குறை சொல்லுவேன். உருவி என்று எல்லீர் உள்ளத்தஞ்சி உரிமை அழி கருவீரேன் நன்றேன் தளரேன் துணிந்த தமிழேனே என்று சயந்தன் முடிந்திடவை இமை ஒருகளா இடருளவா உண்டல் உள்ள ஈதாயின் எமக்கு வேறொரு உணர்வுண்டோ வென்று அவுணர் பணி புரிந்து வீடா விடுமன் துய்ப்பெனும் பொந்தி விடுதல் இனிதம்மாய் எரித்து கடிது போடுங்கள். அதனாலே அந்த அரக்கர்களுக்கு பயந்து பணி செய்துட்டு இருக்கிறத விட சண்டைக்கு போய் இறக்கிறது நல்லது. அது தேவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதோட ஒரு நாள் தீர்ந்து வரும்ல என்று தேவர்கள் முடிவு பண்ணி கொண்டு அழகால ஜெயந்தனம் வந்தார். அப்படி சைந்தன் தேவலத்திலே சொல்லிவிட்டு தன்னுடைய யானையை நினைச்சான். யானை வெள்ளையா 5வது நூறு அந்த யானை அப்படி நினைச்ச உடனே அந்த யானை வந்துச்சு. அப்படி யானை வந்த உடனே அந்த யானை மேலே ஏறினா, ஆயுதம் கையில் எடுத்தான், தன்னுடைய சேனைகளை கூட்டிக் கொண்டான். அந்த பானுபவனுடைய அசுரனுடைய சேனையும் இந்த சேனையும் சென்று ஆகியாலே சண்டை, பரமான சண்டை. வற்பூறு தைத்தியது வருஞ்சொரவை நோக்கி முற்பகலின் எல்லையும் உரைப்பணி புரிந்தோர் தர்மமுடன் இன்று சமர் முன்னி வருவாரோ அற்புத இது அற்புத என்று கழிவுத்தார். அசுரன்லாம் சொன்னானா, நமக்கு பயந்துகிட்டு பணி செஞ்சு கொடுத்த தேவரெல்லாம் இன்னைக்கு சண்டைக்கு வர்றான்னு அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துதான். கிருத்தினர்கள் வானவர் கிடைக்காத மாதிரி என்ன இன்னைக்கு சண்டைக்கு ஆள் கிடைச்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த ராட்சதர்கள்லாம் ரொம்ப சந்தோஷம். முப்பினர் தெளித்தவனர் முன்பினிது வாழால் ஒப்பினர் முனிந்தையில் உய்த்தனர்கை வாழால் வெற்றினர் குனித்து வடிக்கனை விடுத்தார் எடுப்பட விடுத்தனர் எடுத்தகதை விட்டார் மடுப்பட எரிந்தனர் வயிற்புலிச உயித்தார் நிழற்பரவு முத்தரை நெடும்படைகள் தொட்டார் துளக்கினர் உருட்டினர் குடல் பரிதி நேமி மாறியன இப்படை வழங்கியமையோடு சீத உணராயினும் சேர்ந்து உணவு இல்லை சூரியன் தோன்றியில் தூய விடும் வேற்றும் பாரிய உலகத்திட பறந்தொருகனர் போல். அதனால 2 படைகளுக்கும் பலமான சண்டை நடந்தது. அதிலே ஜெயந்தன் பல ராட்சசர்கள் எல்லாம் கொண்டார். அப்படி ராட்சசர்களாம் கொண்டான். அந்த ராட்சசர்களான தேவர்களும் சேதமானார்கள். இப்படி இருந்ததை கண்டு அயால உடனே பானுகோபன் அதிகமான கோபத்தோடு அயால எதிர்த்தான். ஜெயந்தனை எதிர்த்தான். அந்த தேவர்களை எல்லாம் எதிர்த்து ஒன்றே எனும் கரிமையில் ஒருவன் பல உருவாய். அப்படி எதிர்த்த போது என்ன ஆச்சுன்னா, அந்த ஜெயந்தன் தன்னுடைய மாயையினால, தேவனுடைய மகன் ஜெயந்தன் மாயையினால பல வகையான உருவங்களை எடுத்தார். இந்த யானையை போல, குதிரையை போல, பல வீரரை போல, சிம்மத்தை போல, இப்படி பல வகையான உருவங்களை எல்லாம் ஜெயந்தன் எடுத்தான். அப்படி எடுத்த பல வகையாக யுத்தம் பண்ணும்போது ராட்சச சேனையெல்லாம் கொஞ்சம் அலம் வந்தது, சேதமானது. இப்படி ஆகும்போது அந்த ராட்சச சேனைகளுக்கு இவன் இப்படி வர்றான்னு, இப்படி மாயையினால இப்படி வந்துதான்னு தெரியவில்லை. அந்த ஜெயந்தன் இப்படி மாயையினால வர்றான் ராட்சச கூட்டம் தெரியல. தெரியாமையினால அது கொஞ்சம் சேதமாச்சு, கலங்கியது. இதை பார்த்தா பானுகோவன். அவன் பானுகோவன் பார்த்து என்ன பண்ண, அந்தரந்தனில் இறங்கியை சீர்த்திட அவுணன் இந்திரன் மகன் மாயை இதுதான என்ன. அதனால இப்படி இந்திரனுடைய மகனாகிய இந்த பானுகோவனுடைய மாயை இது என்று என்ன பண்ணான்னு தெரியுமா, சுக்கராச்சாரியார் அவனுக்கு ஒரு மூல மந்திரம் உபதேசம் பண்ணியிருக்கிறார். சுக்கராச்சாரியர்
அந்த மந்திரத்தை உச்சரிச்சானா சைந்தனுடைய மாயெல்லாம் மறந்துச்சு. ஒத்தையான பல உருவங்களை எடுத்தான், பல வகையான மாயங்கள் எல்லாம் செய்தான். இவன் மூல மந்திரத்தை இந்த பாதுகாவை உச்சரித்த உடனே அந்த மாயெல்லாம் மறந்துச்சு. முந்தைய நாட்போர் உதவிய மூலமா ஞான மந்திரந்தனை உழந்தென்று விதிமுறை மதித்தார். மதித்து வெஞ்சுடர் பகையினன் சேரலும் மாயை விதித்த பல்லுரு போயின தனியனாய் விடலை கடற்கழிக்கு மேல் தோன்றினர். ஒத்தையா யாரும் இருந்தால் பார்க்கணும். ஜெயகன் 1000 கதிர் உரித்தகாரை கலையிலா குறைமதி ஒப்பம் ஆன காலையில் இது புகழ் விஜயன் அறிந்து மானமும் சின்னமஞ்சுட பயந்தன் உள்மருகி தான வேளவில் இருந்துளி தேரோடுஞ்சார்ந்து பானுகோபனாம் பெயரினான் என பகர்வான். வருதி இந்திரன் மதலை நின் மாயையும் வலியும் சுருதியான்பது முன்னரே போயின கண்டாய், கருதியான்பது முன்னரே போயின கண்டாய், பரிதி போலவே நின்னை இருஞ்சிறைப்படுப்பன் பொருதி வல்லையில் என்றனன் தூர்வது. அதனால உன்னுடைய மாயை முதலானது அழிஞ்சு போச்சு. உன்னை சூரியனை போலேயே உன்னையும் சிறையில் போட போறேன். உனக்கு தைரியம் இருந்தால் சண்டைக்கு வாங்கினா அது பானுகோபன். அதற்கு மேலே பானுகோபனுக்கு அவனுக்கு கடுமையான சண்டைகள் நடந்தது. அப்படி சண்டையில் இருந்ததோ தஞ்சில குனித்தான். பாற்றனும் சிறை கலை பல புரியம் பகைங்கன் ஊற்றம் மூடுவான் புயலனை சொரிதது ஒருத்தன் மேற் திகழ்ந்து சயந்தன அணையன விஷயம் காற்றனுபடி தூண்டிய விளக்கினான் கடிதன். இவன் விடுகின்ற பானங்களை அவன் விளக்கினான், அவன் விடுகின்ற பானங்களை இவன் விளக்கினான். இவனால சில சேதமாச்சு, அவனால சில சேதமாச்சு. இப்படி கடுமையான பானுகோபனுக்கு சயந்தனுக்கும் கடுமையான சண்டை நடந்தது. அதிலே கூடல் இஞ்சிலை குனித்து 100,000 கோடி சோனை வெங்கனை தூணியை துணித்து தான வெங்கரிதனுடன் முழுவதும் ஜெயந்தன் மேனி மூற்றவன் அழுத்தினன் பகலினை விகுந்தோன். ஜெயந்தனுடைய உடம்பு முழுவதும் அம்ப பாய்ச்சிட்டேன். ஆறு பாலு உடம்பு முழுவதும் வையவர் சிறை விட்டவன் விட்டகோல் செய்ய மொத்த சயந்தன்மை மூழ்கலும் மையல் உற்றனன் மற்றொரு வெஞ்சம செய்வதற்கு தெரிதறிந்தாள். மயக்கமாயிட்டான். அவனால ஒன்றும் செய்ய முடியல. சயந்தனால நீண்ட வாலிகளான நரத்திடை ஆண்ட காலை அரிமகன் தந்தி மேல் வீண்டு விம்மி உணர்ச்சியை விட்டன் மாண்டிலான் அமுதம் கொண்டவன். இறந்துருப்பான் ஜெயந்தன். அவன் அமுதம் சாப்பிடுந்தானா, அதனால உயிர் போவேன். அந்த இந்தனுடைய மகன் இறந்துருப்பான். இத்தனை அஸ்திரங்கள்லாம் இத்தனை அம்புகள்லாம் உடம்புல வாங்கி விட்டு இருக்குமா? இருக்காது. ஆனா இருந்தான். என்ன காரணம்னா முன்னமே அமுதம் சாப்பிட்ட அப்படின்னாலும் அமுதம் கொண்ட உண்மையா நன்னு பாசடை நாற்பனிடந்தோறும் தன்னன மாமல தாமரை பூத்தன விண்ணவர்க்கரை மாமலன்மை இடை துண்ணனப்பொடு சோதி புரிந்தது. ரத்தம் புறப்பட்டது. சுற்றவாசவன் காளைதன் சீர்த்தம் நாம் முற்ற போத முடியுங்கொள் தன்னுணர் வற்ற போது அவன் ஜனங் கண்ணலில் வற்று வித்தமை வார் ஊர்திப்புணர் சயந்தனம் வழி தன்னுணர்வின்றியே அயர்ந்த போது தனையவன் ஊர்தியான் கயந்தன் நக்கிரை கண்டு கலங்கிய துயர்ந்து நின்று கழித்தெறி புக்கது. இப்படியே ஜெயந்தன் மூச்சையாகி மயக்கமாயிட்டான். ஜீவன் மாத்திரம் எல்லாம் போயிடுச்சு. அது அந்த யானை பார்த்துதான் அல்லாவோட யானை. ஹீரோட யானைன்னா என்னமா இருக்கு தெரியுமா? அதுக்கெல்லாம் பலம். வா இங்க இருக்கிற யானைக்கு எவ்வளவு பலம் இருக்குது. இப்போ பலத்துக்கு என்ன சொல்லுவாங்க? யானை பலம்னு சொல்லுவாங்க. பழமொழி. குதிரை பலம். குதிரையை வேகத்துக்கு தான் சொல்லுவாங்க. குதிரையை வேகத்துக்கு தான் சொல்லுவாங்க. யானைக்கு தான் பலத்துக்கு. யானை பலம். ஒரு யானை மாதிரி இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. யானை அவ்வளவு பலமுடைய அதுல சந்தேகமே கிடையாது. பாகனுக்கு அடங்கி இருக்கு. கேட்டு அது மதம் விட்டுச்சுன்னா பாகனையை காலி பண்ணிருப்பாங்க. தெளிப்படுறோம்ல. மதம் கொண்டுச்சுன்னா பாகனையே காலி. அந்த யானை ஐராவத யானை என்ன பண்ணுச்சு தெரியுமா? காய்ந்த தொன்மை கதிரை முனிந்துள்ள ஏந்த நூறு எந்திர தேர்விசை
பாய்ந்த காலை பரித்தொகை பால்முடன் வீழ்ந்து போன தெளித்தது வேளமே. ஐயால் அந்த யானையானது அந்த பானுகோபனுடைய சேனை மேலே பாய்ந்தது, தேர் மேலே பாய்ந்தது. அப்படி தேர் மேலே பாய்ந்த போது அந்த குதிரைகளும் வாகனங்களும் கூட இறந்து போனாங்க. தேரை ஓட்டுன பாகன், பானுகோபனுடைய தேரை ஓட்டுன பாகன், அந்த தேரில் கட்டிட்ட குதிரை 2000 குதிரை கட்டிட்டு வந்தாரம் போயிருக்கோம். ஒரு தேருக்கு 2000 குதிரை. பாண்டில் சேர்ந்தது பண்ணமை செய்யதோர் மாண்டகாலையில் வல்லையிற்கிடுற தாண்டி வெள்ளையன் தந்தியை சீறினால் 3 பாண்டுகள் முன்சிறை செய்துள்ளான். அப்படி அந்த தேரையும் பாகங்களையும் குதிரையையும் அந்த யானையானது சீறி துவைக்கவும் அதுக்கு மேலே பானுகோபன் என்ன பண்ணான்னு தெரியுமா, அந்த யானை மேலே அம்புகளை விட்டான். அப்படி யானை மேலே அம்பு விட்ட போது அந்த யானையானது தந்தான் 4 தந்தம் இருக்கு. நம்ம யானைக்கு 2 தந்தம், அந்த ஐராவதம் என்கின்ற யானைக்கு 4 தந்தம். இந்த 4 தந்தத்தினாலேயும் அந்த பானுகோபனுடைய மார்புல போய் பாய்ந்து. மற்றவன் மணியணி மார்விடை, மற்றவன் தன் மணியணி மார்விடை செற்ற மால்வெறி சென்று முன் தாக்கலும் பொற்றை என்கண் பொழைத்திடும் ஊசியில் இற்றவால் அதன் ஈடு வந்தோம். பானுகோபனுடைய நெஞ்சிலே ஓடி 4 பூக்கோடைகளை இறந்தாக்கனா பானுகோபன் தானே இறக்கணும் இல்லையா? அந்த யானையோட 4 கந்தமும் ஒன்று வச்சு அவனுடைய மார்பில் பட்டு அதுக்கு ஓமை சொல்றாரு. ஒரு பாறையில ஊசியை அடிச்சோம்னு வச்சுக்க, பாறையில ஒரு ஊசி அடிச்சோம்னா என்ன ஆகும்? ஊசி போகுமா பாறை போகுமா? ஊசி தானே போகும், பாறை போகாது. அது மாதிரி அவன் பாறை மாதிரி அவன். இந்த 4 கந்தம் ஊசி பற்றி கொச்சையும் இங்கன் குழைத்திடும் சூசியும் இற்றவால் அதன் ஈடு தந்தம். தந்தானாந்து சடசட ஆட்போடு சொல்லு கொடுக்குறாங்க. தந்தானாந்து சடசட சடசடன்னு முடிச்சுதான் அந்த சொல்ல வைக்கிறார் பத்தியா, சடசடன்னு முடிச்சுதான். சிறுதல் உற்றன சீர்கடு சூர்மகன் உண்டு தொண்டலம் பட்டிமா தோர்கையால் தந்தி வேந்தன் கவலை தாக்கினான். துதிக்கையை பிடிச்சுக்கிட்டு தாக்கினான் அந்த பானுகோபன் அந்த யானை கல்யாணம் அப்படின்னு அவன் யானை அடிச்சிருந்த யானை 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 நம்மடில அது இருக்காவது அப்பா காண்ட நெஞ்சினன் கரங்குடு தாக்கலும் கயமா ஆழ்ந்த தென்திரை பாற்கடல் உடைத்தன அரைச்சி வீழ்ந்தாயிருந்தது. பானுகோபன் கையினால் அடித்த போது யானையானது அரைச்சி கீழே சாய்ந்து சாய்ந்தது, வீழ்ந்து அயர்ந்தது. சயர்ந்தான் அயர்ந்தான் விரைவில் கூழ்ந்த 90 வயதுல அவனிவே சொல்லு. அது இப்படி யானை சாய்ந்து போச்சு. இவன் மயக்கமா கிடந்தான். அப்படி மயக்கமா கிடந்தவனுக்கு கொஞ்சம் லேசா உணர்வு முடிச்சு சயர்ந்தனுக்கு. அப்படி உணர்வு நினைவு மாயை போயது. நாம செய்த மாயையெல்லாம் அடிச்சுட்டான். தனித்தனம் குறைந்தது, நம்முடைய தனி வன்மையானது எல்லாம் போயிருக்கு. வன்மை தீயது பற்று ஒரு அழியும் நகரனை சிறிது நீ இரங்கலை. நகரமும் அழிய போகுது, யானையும் போச்சு, நகரமும் போக போகுது அப்படின்னு மனமே நீ கவலைப்படாது, விதி நிதிதான். ஆறு சைன் பேரு தானா தானா தன்னுடைய நெஞ்சுக்கு சொன்னான். மனமே மாயை போயது, தனித்தனம் குறைந்தது, வன்மை தீயர் பற்றுவர் அழியின் நகரனை செய்து நீ இறங்கலை. இனி மனனே விதி நிதிகான் ஆயின் இங்கிவை எந்தனம் சயந்தனா நுனித்து நாடியே இந்திரன் ஒன்று நூற்றுணிவு மனத்தில் வைத்தது இந்திரன் காண்முளை மயங்கி தனித்த நீர்மையும் கழித்தொடு விழுந்ததும் தளர்வும் அனைத்து நோக்கிய தானவ தலைவர்கள் ஆத்தார். இப்படி யானை சாய்ந்தது, யானையை போல இருந்த சயந்தனும் சாய்ந்தார். இதை பார்த்து அந்த ராட்சச கூட்டத்துக்கு அதிகமான சந்தோஷம். நமக்கு வெற்றி மேல வெற்றி கிடைச்சி முடிச்சும் சந்தோஷம்.
ஆத்த தானவர் தலைவர்கள் சயந்தன அயலே பிறந்ததா போர்த்ததா என சுற்றினர் பற்றினர் குடிமேல் கூத்த வாழையில் தரவின யாவையும் குழி போய் சீர்த்த வெள்ளையில் இரவிய கலந்துடும் தரம்போது. அதனாலே அப்படி சாய்ந்து கிடக்கிற சயந்தனை போய் ராட்சசர்கள் சுற்றினார்கள், குடித்தார்கள், இருந்தார்கள். அதுக்கு ஓமை சொல்றாரு, பல பாம்பு போய் ஒரு சூரியனை பூஜா போயிருந்தாங்க. ஒரு பாம்பு பிடிச்சாலே சூரியன் மறைஞ்சில்ல, பல பாம்பு ஒரு சூரியனை பிடிச்சாங்க. சீர்த்த வெள்ளையில் இரவியை கறந்திருந்தரம்பு தடித்த மொய்முடை சயந்தனை தானவத் தலைவன் பிடித்த காலையில் கைதவன் பெரிமொழி பொல்லாதவன் அடித்திடுங்கள், குற்றிடுங்கள், இங்கிவன் உயிரை அதனை குடித்திடுங்கள் என்றார். எல்லாம் இப்ப தேவரெல்லாம் உருட்ட கூட இல்லை, பக்கத்துல எல்லாம் பையன் மூடிப்பட்டாங்க, இறந்தும் போன. இவன் மயங்கி கடந்தவன் கொஞ்சம் தெளிவு வந்த ஒரு படவரை சுற்றி அந்த ராட்சசர்கள் எல்லாம் கூடி இவன் பொல்லாத பையன் அடியுங்க, புத்துங்கள், இவனுடைய உயிரை குடியுங்கள். மற்றொரு பொன்னெடும் பெருந்தேர்மிசை பொல்லனையே பன்னரும்புகள் படைத்திடு சயந்தனை பற்றி துண்ணி நின்றுட அவனருக்கு ஒரு மொழி சொல்வான். அதனாலே மன்னனாகிய சூரபனுடைய மகன் அந்த அவனருக்கு சொல்றான், வரிவில் வாங்கியே யான்விடும் சரம்பட மயங்கி பெரிதும் மெய் தளர் உற்றனன் பேச உங்கல்லான். நான் போட்ட அம்பினாலே ரொம்ப களைச்சு போனேன், பேசுறது கூட சக்தி இல்லை. சொல்ற பாடுகளும் சொல்றான், பேசவுங்கள்லான் கருதலான இவன் தன்னை வருத்தலில் யாரை இவன் நமக்கு எதிரின்னு சொல்லி இவனை இனிமேல் ஒன்றும் அடிக்காதீங்க கொள்ளாதீங்க, உசுறு இருக்கட்டும், கொண்டு போய் எங்கள் அப்பனுக்கு முன்னால் விடணும், சிறையில் போடணும், அப்படி தான் தானே உசுறு தான் தானே கொண்டு போட முடியும், ஒன்றும் பண்ணாது இருக்கு மேலே அப்படின்னு உத்தரவு போட்டான். கடிதே சுரல் குலாத்தோடு புரிமீன சிறையனை சொல்றான். இன்னும் இருக்கிற தேவரெல்லாம் பிடிச்சி கட்டுங்க, இவனையும் பிடிச்சி கட்டுங்க, கொண்டு போய் நம்ம டிராக்டரில் ஏற்றி கொண்டு போய் நம்ம சிறையில் அடைச்சிக்கணும். உசுரோட கொண்டுட்டு போனா தானே அது ஒரு வீரம், கொண்டுட்டு போறது வீரம் இல்லை. அப்படின்னா கொற்றவன் மொழி வினவியே மந்தர குன்றை சுற்று பார்ந்தல் ஊர் இந்திரன் திருமகன் துணைத்தோள் இற்ற கொல்லன நாணினால் யாற்றனர் எல்லாம் கைத்தினால கட்டினான். இமையூர் உற்று நின்றதூர் குறுகுது உருக்குறம் விட்டார். கைத்தால கட்டினான். அது பானு போப்பனேன், இது ஜெயந்தனை கட்டினேன், இன்னும் மற்ற தேவர்கள் எல்லாம் கட்டினேன், எல்லாம் தூக்கி டிராக்டர்ல போட்டேன். தொழில் இது புரிந்த காலை சூர்மகன் தனது மாடை தலியக்கா வளரை நோக்கி சயந்தானோ இவரும் அல்லார் ஒளிய நின்றோரையெல்லாம் ஒல்லையில் தருதி பின்னர் அடியை மூதூர் செந்தி அரசனுக்கு அளித்திருந்தார். அதனால எல்லாரையும் பிடிச்சு கட்டி நம்ம லாரியில் ஏற்ற முற்பாடு இந்த ஊருக்கு எல்லாரும் நெருப்பு வச்சிருக்கோம். தேவனும் என்ன காரணம் தெரியுமா? இவ்வளவு தேவர்களுக்கு இவ்வளவு துன்பம் வந்தது. தேவனோட சுரங்களும் அவ்வளவு பெரிய பொன்னூலாக இந்த பாடு அப்படின்னு என்ன காரணம்? சிவனை இகழ்ந்த சக்கருடைய இந்த பாவம் சிவபெருமானை இகழ்ந்து யாகம் செய்தான் பாரு, அந்த யாகத்தில் சரியான பயங்கரமான பாவம். பாவத்துல பெரும்பாவம் மென்மைய தகன்ற தக்கன் வேள்வியில் இருந்த பாவம் உண்மையை இருந்ததென்றால் சிவனை இகழ்ந்தவனுடைய வேள்வியில் அவன் யாகத்துக்கு போய் அவன் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டவன். சிவனை இகழ்றவன் வீட்டுல சாப்பிடுறான். அந்த யாகத்துக்கு போய் அவனை புகழ்ந்து உண்டு, யாரை புகழ்ந்து உண்டு? யார் சிவனை இகழ்ந்தானோ அவனை புகழ்ந்து உண்டு. அப்படித்தானே அவன்கிட்ட போயிருந்த தேவரெல்லாம். அவன் சிவனை கண்டான், சிவனை இகழ்ந்தவனை இவன் புகழ்ந்து உண்டு, அவன் வந்து காட்டான். அதான் இந்த மாதிரி இல்லை. இப்ப இவனுக்கு பட்ட வாழ்க்கை தேவர்களையே இவ்வளவு உசரிக்குன்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப என்ன ரெடியாச்சுவார்? சிவனை இகழ்ந்தவனே சிநேகம் பண்ணி புகழ்ந்து கொண்டு அவன் வீட்டிலே உணவு சாப்பிட்டா அல்லவா?
தொழில் இது புரிந்த காலை சூர்மகன் தனது மாலை தளிய காவலர் நோக்கி சயந்தனை வரும் வல்லால் ஒளிய நின்றோரை எல்லா உள்ளையில் கருதி சயந்தன் மற்றவர்களை விட்டு இன்னும் இருக்கிறவெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வாங்க, எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து நம்ம லாரியில் ஏற்றுங்க. பின்னர் அழிய 3 செந்தி அரசனுக்கு அனுப்பி இந்த ஊரை நெருப்பு வச்சிருந்தது. கேவலம் என்றாலும் இறங்கி அன்னூர் எழிலுடை துறக்கையாண்டு சென்றனர் நாடியனை தேவரை மகளிர் தம்மை ஒருவரையும் விடாது உடவுரை பற்றி நானால் தேவலோகத்திருந்த பெண்கள் ஆண்கள் ஒருத்தரையும் விடாம எல்லா இடம் புரிவி என்ன கொஞ்சம் கூட்டம் இது எல்லாரும் புரிவி புரிஞ்சு கொண்டாந்து கட்டி எல்லாம் ஒரு வண்டியில் போட்டாங்க. வீட்டவில் பதுமை சென்னி உரைதரு உரையும் போல சித்திரன் கெடுவு பொன்னன் திருநகர் இல்லை எங்கோ புத்தடல் கொடுவதோடு பொல்லாத பொடிவட்டல் எல்லாம் தங்கம் தங்கமாகவும் ஒன்றாகும் பாப்பா முத்திர வரைக்கும் எங்கொன் முருவலான்னு முடிந்தாவாகும். தீமுறஞ்சோருமானுடைய சிரிப்பினால் இருந்தது போல அந்த தேவலோகம் இருந்துச்சு. நினைச்சா இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சது இல்லப்பா. சிவபெருமானே லேசா நினைச்சிட்டு மற்றத்தை இவங்களை கும்பிடுறது கொண்டாடுறது சிவ பூஜை சிவபுண்ணிய இதுகளெல்லாம் நினைக்காம இருக்கிறது இதெல்லாம் பெரும் பாதம். சிவனுக்கு சமானமா வேற தெய்வங்களை சொல்றது எல்லா சாமியும் ஒண்ணுதாங்கிறது அப்படி சொல்றாங்க நிறைய இருக்காங்கல்ல. எல்லா சாமியும் ஒண்ணுதான், நாங்கள் ஒன்றும் பேதம் கிடையாது, சிம்பரம் செம்பரம் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறாங்க இல்லவா. எங்களுக்கு சாமியில பேதம் கிடையாதுதான் சொல்றாங்க. அவெல்லாம் என்ன தெரியும் நம்ம இதுல முழுமையா தெரியாது தெரியாம கூட சொல்லக்கூடாது. தெரியாம தெரியலன்னா பேசாம தெரியல பேசாம. சிவனும் மற்ற சாமியும் ஒண்ணுன்னு சொல்லப்படாது, சிவனுக்கு மேடந்த சாமின்னு சொல்லப்படாது. சிவ சம்பந்தம் இல்லாத பூஜையில கலந்து கொள்ளக்கூடாது. சிவ சம்பந்தம் இல்லாமல் செய்கிற பூஜைகள் யாகங்கள் அது போதும் இருக்குப்பா, அதுல கலந்து கொள்ளக்கூடாது. சிவபக்தர்களாக கலந்து கொண்டா அந்த தேவனும் கிடைச்ச தண்டனை நேரம் எல்லாம் பயங்கரமா இல்லை ஸ்ரீகாரம். சரி, நம்ம ஏகாம்பரநாதர் உலான்னு ரெட்டப்புலவர் பாடியிருக்காங்க. அதுல சொல்றாரு, இந்த நரகங்கள் 28 நரகங்களை படிச்சு வச்சிருக்காங்க சிவபெருமான். எதுக்குன்னா சிவபெருமானோடு மற்ற சாமியும் ஒன்னொன்னு சொல்றவனெல்லாம் போய் இருக்கிறதுக்காகும். சிவபெருமானோடு மற்ற தெய்வங்கள்லாம் ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறவனெல்லாம் போய் இருக்கிறதுக்காக அந்த நரகம் படைச்சிருக்காங்க. மூவா முதலா முதல்வரை மூவுலகில் சாவார் பரப்பார் தங்களையும் சாகாமல் இருக்கிற சிவனையும் செத்து போகிற தேவர்களையும் ஒன்னா நினைக்கிறவனெல்லாம் போய் இருக்கிறதுக்காக அந்த நரகத்தை படைச்சிருக்காங்க. சாகாமல் இருக்கிற சிவபெருமானையும் செத்து பறக்கிற தேவர்களையும் ஒண்ணுன்னு சொல்றாப்பாரு, அவனெல்லாம் போய் அந்த ரெஸ்ட் எடுக்கிறது எங்க நோவா முதலா முதல்வனையும் நூலையும் சாவார் வரப்பார் தங்களையும் தேவார் ஒக்க நினைவாறு கல்லவோ ஒரு எடு துக்க நரகம் வீழ்வது. அதனாலே ஊழியன் அண்டி என்று ஒளி ஊரா துறக்க முடியும். ஊழி காலத்துல தான் அடியும், உலகங்கள்லாம் அடியும் காலத்துல அந்த தேவகம் அடியும். கூடியதானதன்றே இப்பொழுது குருதியா சாம்பலா போச்சு. புரந்தரன் வரியன் போனான். புரந்தரன் இந்திரன் வரியனாயிட்ட. வரியன்னா ஒண்ணும் இல்லாதவனா போய் ஒளிஞ்சு கொடுத்தான். வீடொரு சிறையின் உற்றார், அது மற்ற தேவர்கள் எல்லாம் வீடொரு சிறையின் உற்றார் மிக்கவர் என்றால் அவ்வளவு பெரிய வசந்த தேவரெல்லாம் சிறையிலே கிடந்தான்னு சொன்னா யாரு வாழிய செல்வன் தன்னை நிலையன மதிக்கலாம். தேவலோகை சாப்பலா போச்சு.
தேவேந்தரை ஒளிந்து உண்டு ஓடி போயிருக்க பட்ட தேவர்கள் சிறையில் கிடக்கிறேன். அவனுடைய செல்வமே அவனுக்கு முடிஞ்சதா உலகத்தில் இருக்கிறவே இந்த அற்ப செல்வத்தை நிலையன்னு நினைச்சிட்டு இருக்கிறானே நினைக்கலாமா? செல்வத்தை நிலையென நினைக்கலாமா? அழிபட இன்று என்று அவர்தரு அலர்தரு நிலத்தும் மூதூர் வெளிப்படு சுடலை போலாய் சுடுகாடா தேவலோகம் சுடுகாடு. கோடலோடும் கழிபடு பாலுகோவன் கண்டனான் அவுணர்கள் மேல் ஒளிபடு காவலரின் ஒய்க்கையில் உரைக்கலுத்தான். சாதுலான் தெரியலாக சயந்தனை அவனோடுற்ற ஏதிலார் தம்மை பின்னோர் யாரையும் கொடுமுன்னை விற்போதிரால் என்ன அற்றே போயினர் உவனை நீங்க ஆதவன் பயங்கன்கள அணிகமோடு அவனி வந்தான். ஜெயந்தரோட மற்ற தேவர்கள் எல்லாத்தையும் ஒருத்தனை விடாம கட்டி கொண்டு ஊருக்கு போங்க அப்படின்னு இவனும் சேனையோடு வந்தான். மாநில மதிக்கும் வீர மகேந்திர புறத்து புக்கும் கோநகர் முன்னையேகி கொடிஞ்சிவான் தேடி நீங்கி சேனையை நிறுவி வார சிறையினை கொண்டு சென்று தானவர் மன்னன் போய் தாழ்முறை வணக்கம். எப்படி எல்லா தேவர்களையும் கட்டி கொண்டு வந்தேன். வீர மகேந்திர முறைங்கிட்ட இலங்கைக்கு வந்தேன். அப்புறம் குடி கும்பிட்டேன். அது வெற்றியோட வந்துருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷத்தோடு போய் கும்பிட்டேன். தன்குடி நரவமாரை தாரதால் வணங்கியிருந்தாய் கண்டிலம் சதியை அழைப்பும் அந்த இந்திரனும் இந்திராணியும் கிடைக்கிறேன். வானோர் காவலன் தனையும் காணேன் அண்டரை சயந்தன் தன்னை யாரையும் கொண்டு சென்று விண்டோட தொடக்கமுற்று வெக்கணல் கொள்வி. சயந்தரோடு இருக்கிற தேவன் எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டாந்துட்டேன். தேவனை வந்து நெருப்பு அப்படின்னா நீ சொன்ன உடனே அளவில்லாத மகிழ்ச்சி சூரமன்மனுக்கு மகனை கட்டி தருவன. மகனை கட்டிக்கிட்டு வானா கட்டிக்கிட்டு வானா கட்டிக்கிட்டு வந்துட்டியப்பா வெட்டிக்கிட்டு வான்னு சொன்னா என்ன சொன்ன பையன் வெட்டி உள்ளது கட்டிக்கிட்டோம் வெட்டிக்கிட்டு அப்படின்னா என்ன ஒண்ணு கட்டிக்கிட்டு அது மாதிரி வரும். சந்தோஷம் சொல்ல முடியல மகன் மேலே என்றாலும் மகிழ்ந்து தூரன் இளஞ்சிது குமரன் புலி தந்தது முன்னிட்ட சயந்தனை முதலியோரை கண்டேனன் உறுத்து வாழ்க்கை காவலர் சிலர் நோக்கி துண்டு இணையரங்க யாவையும் குடித்திருந்தார். அதனால சயந்தன் இருந்து மற்ற பேச எல்லாத்துக்கும் ஒவ்வொரு உச்சம் பண்ணி விட்டு கொடுத்தான். எல்லாத்தையும் ஒருத்தனை கையை விட்டு ஒருத்தனை காலை விட்டு பயிர் இறக்கமே இருக்காது. இறக்கங்கிறது இல்லாதது அந்த அசுர. இப்பவும் அது மாதிரி சில காரியங்கள் இருக்கு. அது மாதிரியும் சில புண்ணியவான்கள் இருக்கிறார்கள். இப்பவும் அந்த அசுர புத்தகம் இலங்கை எத்தனை சேர்ந்தாப்புல கொண்டிருக்கிறான். அப்புறம் இந்த ராஜ்யம் செய்யறது என்ன? அதனால எல்லாத்தையும் அங்கத்தை துண்டிச்சு விட மாட்டான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உச்சம் எல்லாத்தையும் இருக்கப்பாங்க. இயரலை மாண்டு ஊதி தன் மேல் இருஞ்சிறை விருது பெற்ற உருகடு புலி வாய்ந்து இந்த மான் கூட்டத்துல வேகமான புலி வாய்ந்தது போல உப்பில அரசன் சொல்லால் விரைவுடன் அவுணர் வல்லூர் விண்ணவர் தம்பால் மீது துருவையன் முகத்திகான துண்ணான துணிக்கள் உட்கார். எல்லாரையும் இப்ப அவ கையை வெட்டுனான். அசமி கையை வெட்டுனான். இப்ப பாரு அவ கூட்டத்தை எல்லாரையும் வெட்டுறான். அவ பார்த்துக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமா. அத்தை பார்க்க மருந்து இங்க ஈரான் போ அத்தை சந்தோஷப்படுறாங்க. உன் கையை விட்டுன அந்த பய கூட்டத்தாரை எல்லாம் பார்த்துக்கடி அப்படின்னு சொல்லி இவ பார்த்து சந்தோஷப்பட மரணத்தை ஆடவர்களுக்கு பற்றி தேவைப்படுறதுல வந்து துணித்தார் கையை வெட்டினேன் காலை வெட்டினேன் காலை இருக்க மூக்க இருக்க கரத்தினை தாளை தோளை கண்ணமூலத்தை கல்லென்ற அறற்றொரு கண்டன் தன்னை அணிகள் குண்டன் தன்னை சிரத்தினை துணிப்ப அன்னோல் சிறியரோ செய்த நோன்பின் உரத்தின் லவைகளெல்லாம் உடனுடன் உருகும். இப்படி வெட்டினான்.
அந்த தேவர்கள் செய்த தவத்தினால வெட்ட வெட்ட மறுபடியும் பறந்துட்டாங்க. காதத்தை உடனே காது உண்டாயிட்டான், மூக்கறுத்தா உடனே மூக்கு உண்டாயிட்டான். போற்ற செல்லது நெறிக்கன் என்ற சேனுளார் தம்மையாரும் கொல்லறிதலை அங்கம் குறைக்கணும் அரிதாம் என்றால் சொல்லறிதனையர் உண்மை தொலைந்தவன் வரத்தால் என்ன வல்லறி குறைவெஞ்சொலும் மதித்து மற்றதனை கண்டான். என்னடா அறுக்க மறுபடி உண்டாயிடுதே அப்படின்னு சொல்லி சூரன் கண்டனன் முனிந்தின்னோரை காலம் ஒன்றானும் வீடா எண்டல் நிறையும் போது இருஞ்சிறை விட்டு வந்தார். அதனால கணக்கு இதோட 5 வருஷம் 10 வருஷம் 8 வருஷம் 5 நிலையில சொல்லுவாங்க, அதே இல்லை. கணக்கில்லாத போட்டு சரியில்லை. போடும்போதே ஒரு கணக்கு வச்சு நம்ம போடுவேன், அது மாதிரிலாம் இல்லை. திண்டிரல் அசுரன் கேட்பன் செப்பலும் ஜெயந்தனே அண்டரை குடந்து துந்தி ஆங்கனம் கொண்டு போனார். போயினர் சிறையின் இல்லை போற்றினர் தம்மை நோக்கி ஏயினர் நங்கோன் இன்னோர் யாரையும் காவல் கொள்வின் நீயினர்கள் என்ன நீர்கள் என்ன ஒற்ற நீங்கினர் என்று ஒருமே ஆயனை பள்ளி ஊட்டி அறிஞரை கலைத்து விட்டார். கையை கட்டி காடை கட்டி அதை முடி போட்டார். தேவன் மன்னவன் அதற்கு பின்னர் என்ன மணி மன்னவன் அதற்கு பின்னர் மைந்தனை அன்பால் நோக்கி நின்னகரத்தில் போதி நீ என அணைக்கும். அதன் பிறகு தன்னுடைய மகனுக்கு உத்தரவு கொடுத்தார். சோழமன்னன் நீ உன்னுடைய அரண்மனைக்கு போய் டிஃபன் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய புத்தரனை போட்டு அதை பாருங்கவன். அண்ணதொரு சூரவன் அவையுடைய உரையில் அவனை அந்த புறத்துக்கு போய் இன்னல கடையில் விட்டா ஜீஞ்சே போட்டவன். ஏழை பாடுபவன் அவன் அரண்மனைக்கு போனான். சூரவன் அவனுடைய மாளிகைக்கு சென்று ஆனந்தமா ஏசி பங்களாவில் ரத்தன மாளிகை அது ஆனந்தமாக இருக்கிறான். தேவரெல்லாம் கையில் இருக்கிறான். நேர்மரபு அப்படி சொல்றாரு. இந்த இடத்துல சொல்றாரு கட்சியப்பது சுந்தரன் காட்டில் போட்டார். பொன்னகர்னு சொல்ற பொண்ணுலகம் சாம்பலா போச்சு, கரிந்து சாம்பலா போச்சு. சயந்தன் தேவரெல்லாம் சிறையில கிடக்குறாங்க. இதுதான் தேவலோகத்து வாழும் அப்படின்னு இதான தேவலோகம். சிவபுரான் கொடுக்குற வீடு தாண்டா துன்பம் இல்லாத வீடு அப்படிங்கிற கட்சியப்ப மாதிரி யாரும் இந்த அளவு கல்ல பண்ண முடியாது. வேற பேர் கண்டபுராணத்தை பாடியிருந்தா அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்களா? உங்களுக்கு புரிஞ்சு புரியாம இருக்கிறது. வேற புலவர்கள் எத்தனை புலவர் நம்ம நாட்டிலே அந்த புலவர்கள்லாம் படித்தா கண்டபுராணத்தை அந்த அளவு பாட முடியும். புரியுதா தம்பி? அந்த அளவுக்கு எல்லாம் பாடுறது கட்சியப்பர் பாடினதுனால இந்த அளவுக்கு எந்தெந்த இடத்துல எப்படி இப்படி சொல்ல வச்சு எப்படி இப்படி செய்தியே அங்கே வைக்கணுங்கிற ஒரு சிறப்பான முறையில் காடு போல்தானும் இந்திரன் பொன்னகர் கரிந்து பாதி சேர்ந்தது சயந்தனன் சிறையிடைப்பட்டார் நாடி விரும்பாத செய்கை. தேவலோகம் தேவலோகம் சொற்கலோகம் தெய்வலோகம் அப்படிலாம் சொல்றாங்களே, என்ன ஆச்சு தெய்வலோகம்? நாடி விரும்பாத செய்கை எம்பிரானாகி சிவபெருமான் கொடுக்கிற வீடனே யாரால் துன்பம் அக்கம் இருக்கும். சிவபெருமான் கொடுக்கிற வீடுதான் துன்பம் இல்லாது. இந்த வீடும் துன்பத்தேன், இப்ப இருக்கிற வீடும் துன்பத்தேன். தேவலோகத்துல அவன் கொடுக்குற தேவர்கள் கொடுக்குற வீடு துன்பத்தேன். சிவபெருமான் கொடுக்குற வீடுதான் துன்பம் இல்லாது. எப்படி சொல்றாரு? காடி போல்தான் இந்திரன் பொருளாதார கரிந்து பாடு சேர்ந்தது சயந்தனன் சிறையிடைப்பட்டார் நாடி விரும்பதை செய்கை எம்பிரானை முகிடவே அதால் துன்பமும் ஆப்பது. துன்பமில்லாமல் இன்பமாகவே இருக்கலாம் என்று சொன்னால் இது என்று கேட்டால் அதுதான் சிவபெருமான் கொடுக்கிற வீடாயிருக்கிற சிவபெருமான். அது ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய. அதனாலே படவர வரையதோர் பருமால் உலார் இடுகிய நுண்ணிடை எழில் அடங்கினோர் கொடுமை செய்ய உணர்வு குறுகி வேடர்வால் பிடியுறு மங்கையில் பெரிதும் மஞ்சினார். அந்த தேவலோகத்து பெண்கள் அல்ல அல்ல அரக்கர் பிடியில் அகப்பட்டு
அறக்கருவியில் அகப்பட்டு வேடர்கிட்ட சிக்குன மயில் போல், வேடர்கிட்ட சிக்குன மயில் போல் சூரன் வாழ்பெருநகர் துண்ணி காப்போடு சீரிலா ஏவல்கள் செய்து மேவினார். கூறுவாய் வின்புரி குடம்பை உய்த்திட பேரூராதிலகுவில் மினியின் வெற்றி போல். அதனால அந்த ராட்சத கூட்டத்துக்கு பயந்துக்கிட்டு அந்த தேவலோகத்து பெண்கள் எல்லாம், தேவலோகத்து பெண்கள்லாம் இப்படி இருப்பாரு. அந்த தேவலோகத்து பெண்கள் எல்லாம் இப்போ என்ன ஆகி போச்சுருக்கா, அந்த ராட்சத வீட்டுக்கு பூராமல் வாசம் போட்டுறது, கோலம் போடுறது, வேண்டிய துணி துவச்சி கொடுக்கறது, மற்ற காரியங்கள் எல்லாம் பண்ணுறது. இப்போ என்னாச்சுன்னா இந்த குருவி கூடு விடுவார், குருவி கூடு, அதில் போய் மின்மினி பூச்சி அந்த சேத்துல வச்சு ஒட்ட வச்சிருச்சுன்னா மின்மினி பூச்சி ஓட முடியாது. அது போல மின்மினி பூச்சி படிச்சுங்க இருக்குது, ஆனால் ஒட்டிக்கிச்சு ஓட முடியாது. ராட்சத்தில் தூக்கிக்கிட்டு வரும். வாடிய மகபதி மதலை வானுலோர் ஆடும் துயர்கடல் அழுந்தி சூரர் ஒரு வீடரும் சிறையிடை மேவினார். அவர் பாடொரு தரத்தையார் பகரப்பார் செயல்தான் சிறையில் கிடக்கிறான், தூக்கத்தை அடைகிறான். அங்கே அதட்டல் மிரட்டல் அடி ஊத பல வகையான வகைகள் இன்னலங்கடலினும் எடுத்து வீடு தந்து அன்னவர் பெருஞ்சிறை அகற்றும் வன்மையார் பின்னவரும். இவ்வளவு பெரிய அகக்கர்களால் ஏற்பட்ட சிறையை மீண்டு அந்த சிறையில் இருந்து விடுவிக்க வேற யாராலும் முடியும்? யாராலும் சிவருமான அப்படின்னு பிரகஸ்வதியாகி வியாழவான் முருகட்ட சொல்றாரு, பெருமானே உன்னை தவிர யாருக்கும் சிறையை வெட்ட முடியும், சிறை வெட்டி விட்ட பெருமாளே அப்படிங்கிறாரு. அது பல பாடல்கள். இன்னலங்கடலினும் எடுத்து வீடு தந்து அன்னவர் பெருஞ்சிறை அகற்று வன்மையார் பின்னவர் உண்டு உயிர் பெற்று காத்திடு முன்னவர் தமக்கெல்லாம் முதல்வர் நீயலாம். அதனால எல்லாருக்கும் முதல்வனாயிருக்கிற நீதான் அந்த சிறையை விட்டு அவர்களை விடுவிக்க முடியும். யாராலும் சிறையில போட சொன்னவன்னு அவன் அது சூரபத்மனுக்குள்ள புகுத்து, சூரபத்மனுக்குள்ள புகுந்து தேவரெல்லாம் சிறையில போடு, தேவர்களுக்கு வேதனையை கொடுன்னு சொன்னது யாரு? அவனுக்கு வார்த்தை கொடுத்து பலத்தை கொடுத்து இந்த பயிர்களுடைய பல வார்த்தை எல்லாம் கெடுத்து தக்கையாக போனதுனால ஐயோ இங்க தக்கையாக ரொம்ப கொல்லாதுப்பா, அரே அப்பா அவங்க ஆட்டுக்கலை, யாரு தக்கனுக்கு ஆட்டுக்கலை, ஆட்டுக்கு வயசு சாப்பிடும்போது கொடுக்க தக்கையாகத்தான் கந்த புராணத்துக்கு மூலம். தக்கையாகத்தான் இவ்வளவு கந்த புராணம் உண்டாவது காரணமாக இருந்தது. பப்பா இல்லைன்னா சுப்பிரமணியன் வெளியில வந்திருக்க மாட்டார், உள்ளே அதே வியந்தரு கதிரைமன் வெகுந்துளானோடு சயந்தன் உலகிடை சம செய்து இத்துளி வயந்தரு கோடுகன் வாய்ந்து தந்திகள் அயர்ந்தது போயிட அணிவித்து அந்த யானையான 4 ஒவ்வொன்றும் விட்டு போய் உறிஞ்சு போய் பூமிக்கு வந்து, அப்படி பூமிக்கு வந்து வாலிய ஒளிகடு வனத்தில் ஏறிய வாலிய ஒளிகடு வனம் என்பதுதான் திருவெண்காடு. மூலமதாகிய முக்கன் மூர்த்தியை மேலுலத்தானவின் மேவை செய்துவன் சீலமோடு அதுக்கென செய்து வைக்கிறது. யானை திருவெண்காட்டுல சிவருமான புரிஞ்சான். பண்ணி அதி உள மால்கதி அமலன் தந்திர முறையது நாடியே அதுக்கு ஆகமம் தெரியுமா? அந்த யானைக்கு அந்த ஆகமம் இப்படி பூஜை கொடுத்தான். சிவாகமம் இப்படி அந்த யானை சிவருமான பூஜை கொடுத்தான். நாடியே முதிர் அன்பினால் வர மறையுற வழிபடி வைகு எல்லையில் குறைபடு 40 கோடும் வந்தது. இந்த ஒடிச்ச தந்த 4 படை முடிவு உண்டாயிடுச்சு. திருவன்காட்டு சொல்லணும் அப்படின்னாலே முடிஞ்ச தந்த 4 படை முடிவு உண்டாயிடுச்சு. இதெல்லாம் என்ன சொல்லுவது? பாட்பதி மதுங்கூறு பகவன் அணையால் 40 கழிற்கிடை வல்லை முன்போல்
முன்பு 40 தந்தமன் அண்ணன் நோக்கி ஏற்பது மகிழ்ச்சி மேலே தந்தமும் படையபடி உண்டாக அந்த யாரை அதிகமான மகிழ்ச்சி இருந்தான். இங்கே திருவங்காட்டு நீங்க போயிருக்கீங்களா? ஆயாது ஒரு அமைதி என்கள். இப்போ தீர்ந்து வச்சா தேவலோகத்து வாழும் தேவர்களுடைய ஆட்டமெல்லாம் அடங்கிருச்சா? இப்பெல்லாம் ஜெயில நடக்கிறானா? இப்போ சூரியன் நிம்மதியாக இருக்கான். சூரியன் நிம்மதியாக இருக்கான். அனங்கொடு மேடு வைத்து போயின அமரகுமான் பொன்னகர் சூரன்மையுடன் காயேறு குருவி அங்க கடவுளர் குருவினோரை செய்யுடு பற்றி எகிச்சிறந்த தன்மை சேர்ந்தான். இதையெல்லாம் இந்திரனுக்கு எப்படியோ செல்போன்ல எப்படியோ ரகசியமா சொல்லிட்டான். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். யாரு இந்திரன் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கங்க அந்த தேவர் சிங்கடி இருப்பாங்க. ஆகாயத்தில் நம்ம மாதிரி பூமியில் கிடக்கிறது இல்லை, பஸ்ஸில் ஏறது இல்லை. ஆகாயமா சேர்ந்தனன் தளர்ந்து மேறு சிலம்பினின் மகவான் பண்ணால் வாழ்ந்திடு கங்கை வேணி வள்ளலை உண்ணினோற்ப சார்ந்து தென்னை விழுந்தன் சாத்தன முதல்வ நீதி போன்றதொரு கலையை சற்றும் வேதுர வகத்துகின்றான். எப்படி பேருமலையிலிருந்து ஜெகருமான் நோக்கி பூஜையை பண்ண அந்த பத்த பண்ணுன ஆறு இந்தரை. அதுக்கு மேலே சாமி அவனுக்கு காட்சிந்து உனக்கு என்ன வேணும்னாரு. இந்த மாதிரி தேவர்கள் எல்லாம் முடிஞ்சு சிறையில் ஓட்ட எல்லாத்தையும் விடுவிக்க வேணும், எங்களை காப்பாற்ற வேணும்னு வேணும்னா என்றாலும் எந்த சொல்வான் யாமுமை தன்னை மேவி ஒன்றொரு குமரன் தன்னை உணவுவ அவனையை போன்று விஞ்சிகொள் சூரநாதி அவுணரை விரைவிற்று மண்டலும் உரிமை ஈவன் வந்த வருந்தரும் ஒழித்து போடாது. அதனால சுவாமி உங்கள் அப்பா காட்சி கொடுத்து ஏழை என் மூலமாக ஒரு புத்தரை வருவான். அந்த புத்தரை உங்கள் துன்பத்தை நீக்குவான், சிறையை குத்தி விடுவான், அதன் பிறகு உங்களுடைய பதவியெல்லாம் கொடுத்துருவான், கவலைப்படாது அப்படின்னு சுவாமி கொடுத்தார். முன்ன நடந்த கதையை சொல்றார். பிறகு சொல்லி சாதனும் தொலைவும் இல்லாதான் அவருக்கு இறைவன் ஏனோர் ஏதில தம்மால் விடார் என்று உலகில் எண்ணி. அதனால சூரமன்மன் வேற யாராலையும் சாக மாட்டான். சூரமன்மன் வேற யாராலையும் சாக மாட்டான் என்பதை எண்ணி சோதிக்குள் பரமமாகி தோன்றிடும் முதல்வன் சூதியாகிய ஜெகருமானுடைய திருவள்ளினாரே ஜெகருமான் வல்லவனாகிய முருகப்பெருமான் நீயே ஆதலின் விமலமூர்த்தி அவரை மேலி. அதனால அதற்காக உன்னை சுவாமி வர செய்தார். அதனால் நீயே அந்த தேவனுடைய துன்பத்தை போக்கு அசுரர்களை சங்காரம் பண்ணும் அப்படின்னு யாழ பகவான் சொன்னார். அவ்வூரை மகவான் தேடி அரியனோடு சூழ்ந்து மைவரு களத்தொன்னன்பான் மதனனை உயிப்ப அன்னோன் மெய்வடி எரியன் வாய்ந்து விருந்துகொள் படலன் தேவர் எவ்வளவரும் போய் வேண்ட இறங்கிய கருணை செய்தான். அதன் பிறகு பார்வதியை உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு உன்னை தந்தாரு என்று இந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்ல புறந்தரன் முதலா உள்ள புங்கவர் எம்மன் ஒரு அறந்தை அகற்றவுனே ஐயனி போன்றவனும் தெரிந்திரு துணிவில் சேர்ந்தும் தெம்முனை சூரற்கஞ்சி கறந்தனர் இருந்தார்கள் கடுஞ்சிறை பிணிப்பன் என்ன எம்பிரான் என்னை முக்கன் என்னைய வணங்க நேரி தம்பது வடிவங்கான சாறுவர் ஒளிந்த காலை உம்பர் முதல்வோர் பெற்ற உருக்கரன் உடல்வர் வான்மேல் வெம்படி இளையன்மார வெய்யவு நிலைமையே போல் மறைந்திடு வான்கள் என்ன வாகவன் முதலோரியான அறந்தவர் சூரமன்மன் அடுபடை தலைவர்காணி பறைந்திட மார்பு உள்ளம் பணித்தல் வயற்பையாக்க இறந்தராயின்னு இன்னும் உயிர் பெறுவரன்றே வினைப்பவம் குழந்தவின்னோர் விருந்தொழில் அவுணர்வோனை நினைப்பினும் அவசமாவார். அது தேவர்களை தேவருடைய நிலைமையை சொல்றாரு. சூரமன்மனை நினைச்சாலே மயக்கம் வந்துமா தேவர்களுக்கெல்லாம். நெடுந்துயில் பெறாது தூக்க வராதான். மனப்படு கனவு நீர்த்தார். ஏழை தூங்குறதே இல்லை. தூங்குனா கனவு வந்துடும், கனவுல சூரியன் வந்துடுவான்னு பயந்து தூங்குறது இல்லை. தூங்குனா கனவு, கனவுல சூரியன் வந்து கனவு. மனப்படு கனவு நீத்தார் மற்றது வறுமையிலங்கள் உளப்படு சூழற்காணி உயிரையும் இழப்பரம்மா. பொன்னகர் இறுதி செய்து புதல்வனை அமரரோடு துன்னருஞ்சரை சேர்த்து துயர்பெரும் கடலில் வெட்டி மன்னிய வெறுக்கை வெட்டி மனையோடு கரப்பச் செய்து சின்னமும் அவுணர்வோமான் இந்திர கலக்கல் சூடும். இப்போது வெறுக்கடனால் ஊங்கிய வரலார்
சீரால் மெய்ப்படு விடலால் யாருக்கு மேன்மையால் அழியாவாட்டால் இப்பகல் வானோர்க்கெல்லாம் இடர் ஊடி குடுமை நீரால் அப்பரும் சூரத்திற்கு 6 நேர் அணுகும் மாது. அதனால சூரனுக்கு சமானமாக யாரும் கிடையாது. அதனால நீதான் அவர்கள் எல்லாரும் காப்பாற்ற வரும் சாமி அப்படின்னு வியாழ பகவான் சொன்னாரு. இந்த பகுதி முடிச்சதே என்ன மணிப்பு 8 மணியா 1008 அண்டத்துக்கு மேலாக உயர்ந்தேற்ற தூயதோர் பரத்தின் மேலான் சூரியா எம்மை காப்பான் மேயின உருணின்றி யார் வேறு யார் திரிதற்பாளார் தொடர்ந்து சீர்பற்றுள்ள சூரணத ஆணையெண்ணில் கடன்கிடல் உரியால் மாலும் கமல மேல் அயனுவானோர் அடங்கலும் முனிவர் யாரும் 1000 இருநாளண்ட தொடுங்கிய உயிரன்னோன் பெருமையார் உரைக்கப்பாளார் முடிவில் வளம் பெற்றன்ன முரங்கள் சூரபன்மன் கிடுகில நந்து மேலும் கிளத்திய வரத்தின்கிறார் படியர் அமலவேணி பரஞ்சுடல் குமரன் நீயே அடுவதை அன்றி பின்னர் அவனை யார் முடிக்கற்பாளார் ஏழை என்றெல்லாம் முருகப்பெருமானத்திலே பரகஸ்வரி இப்படி சொல்லி அதுக்கு மேலே இந்த மாதிரி நடந்த சமாச்சாரங்களை எல்லாம் நான் சொன்னேன் சுவாமி. அதனால என்னுடைய அறிந்த தேவதை அறியாத ஒன்றுமில்லை, அறிந்ததைத்தான் நான் சொல்லுகிறேன். அது குழந்தை சொல்றது அப்பாவுக்கு தெரியும், குழந்தை சொல்றது அப்பாவுக்கு தெரியும். இருந்தாலும் குழந்தை வாய் மூலமாக கேட்டால் அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கும். இது என்ன நிறம்னு பிள்ளைய கேட்குறான்னு வச்சுக்கா, அப்பா மஞ்சள் அப்படின்னு சின்ன பிள்ளை சொல்லிச்சுன்னு வச்சுருச்சு சந்தோஷம். ஆமாம் ஆமாம் கரெக்டாக சொல்லிட்டீங்கண்ணா. அது இது என்னப்பா ரொம்ப ரொம்ப அது போல சாமி உனக்கு தெரியாது நான் சொல்லல முருகப்பெருமான்ட்ட சொல்லிக்கிறார். யாரு ஞான பகவான். குன்றொழில் உணரும் மைப்புறத்தவர் செய்கையாகவும் ஒன்றிடை விடாது முற்று உள்ளவார் உழைத்தாய் நம் நின்று இது பணுவருக்கெல்லாம் நாதனை உரிமை என்று வென்றவன் புறத்தினில் இங்கிருந்து உரிந்தான் என்போம் அப்படின்னு முருகப்பெருமான் கேட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பிறகு சொல்லிக்க அருள் பண்ணினாரு. அறிவினுள் அறிவாய்மையும் அறிமுக அமலவென்புது இரு செயல் நினைக்கலாகும் இருந்தையோர் ஆடல் உண்ணி புரிகனை அதுபோல அன்னோன் கொள்கையும் நேர்ந்தாய் நிற்போர் சிறியனின் வைத்தியனும் தீப்பிழை பொருத்தி என்றால் பொருத்தியன் குற்றம் என்று பொன்னடி துணையை பொன்னோன் மறுத்த மரத்தில் அன்பிற்குண்டு வணங்கினன் தொழுது போற்ற வெறித்தது கதிர்வேலன்னர் இம்முறை கொண்டு சொற்றாய் உரத்தது குலையில்லாது உன்னரை இருத்தி என்றால் பொன்னனும் பெயரினால் குருவில் கந்தவேல் இன்னொரு நிறைவு பெற்றிருந்த பின்னரே தன்னியல் நிற்பூறு சதமகத்தனை அன்னிலை நோக்கி அன்பில் கூறுவான். அதுக்கு மேலே முருகப்பெருமான் சிந்தனை பார்த்து சொல்றார். ஈண்டியது ஜென்மலை தீயது என்னால மனசில் எதுவும் நினைக்காது. 3 சூழ்குலம் முடிய சூழ்நிலை குலத்தை சுத்தமாக கிளீன் பண்ணிடுறேன், காலி பண்ணிடுறேன். வாழ்வுலர் வீண்டிலை இருந்திரை விண்பதத்தை நீ ஆண்டிட நல்குன ஐயுவே மறுபடியும் உன்னுடைய தேவலோகத்தை நீ ஆடுபடியாக செய்கிறேன், சந்தேகப்பட வேண்டாம் அப்படின்னு முருகப்பெருமான் இந்திரனுக்கு உறுதி சொன்னார். இது நடக்கிறது எங்கே? திருச்செந்தூர்ல. திருச்செந்தூர் இகவரம் உதவுவான் இதனை சாத்தம். நல்ல கவிகள். இகவரம் உதவுவான் இதனை சாத்தம். மகவதி பறிவுடு வணங்கி வானவர் தொகையுடு போற்றிய துன்பலா ஒரு புகழகும் மகிழ்ச்சியில் கூறுங்கள். இந்திரனதெல்லாம் கேட்டு அப்படியே மகிழ்ச்சியில் இருக்கிறான். நம்மளும் பொதுவான இப்படி சொன்ன ஒரு பாடு மகிழ்ச்சி இருக்கிறான். இப்படி ஒரு நல்ல சமாச்சாரங்களை வியாழ பகவான் இப்படியெல்லாம் சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இதற்கு மேலே முருகப்பெருமான் என்ன செய்கிறார் என்பதை பற்றியெல்லாம் உங்களால் சந்திக்கலாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவேறினேன். இதுக்கு மேலே வருவது மகேந்திர காண்டம். மகேந்திர காண்டம் சொல்ல வரும். பெரிய கடல் ஒவ்வொரு சொற்களும் அதில் வச்சிருக்க உமைகளும் உபமை பொருள்களும் அற்புதமானது. அனுபவிக்க மனுஷா இருக்கணும். எந்த அளவுக்கு இது சாதாரணமானவங்களாம் பண்ண முடியாது. வேற எதுவும் பண்ணா அந்த அளவு பண்ண முடியாது. சிவ 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 கடலிடத்தே கதி நீர் பெறவாரே சில மகச்சிய ஞான சில முதை தருவாயே மலையனு கரியானே
பிரானே நாலுமறை பொருளோனே நாககிரி பெருமாளே நாககிரி பெருமாளே வான்முகில் வளாது ஈகமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசிய குறையிலாது உயிரல் வாழ்கிறான் வரை அரங்களும் உணற்றும் வெள்ளி உங்க மேன்மைகள் செய்வரிதி விளங்குக உலகம் எல்லாம் பார்வதி பதை சங்கரா சிவசங்கரா சிவசங்கரா